ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாக் ஆஃப் த டவுனு ட்ரெண்டிங் நியூஸ் இன்றைக்கி ஈவினிங் என்னான்னு பார்த்தா என்ன சொல்லுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி இந்தியாவினுடைய மிகப்பெரிய, மிக பாப்புலரான, மிக ப்ரெஸ்டீஜியஸ், மதிப்புமிக்க, ஹைலி டிக்னிஃபைடு எஸ்டீம்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஐஐடி மெட்ராஸ்னுடைய டைரக்டர் மிஸ்டர் காமகோட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் இப்போ பற்றி எரியுது. மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை உண்டாக்கிடுச்சு. இப்போது சமீபத்தில் எந்த விஷயத்தை பார்த்தாலும் அந்த நியூஸு தான். அதை பற்றி பேட்டி அது இதுன்னு போயிட்டு இருந்ததா. பட் அந்தளவுக்கு ஒர்த்தா அந்த நியூஸுன்னு சொல்லிவிட்டு அதுவும் தெரியல. பட் என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவ் யூரின், மாட்டினுடைய யூரின், ஓகேங்களா, மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்தது. அது பல ஆன்டி பாக்டீரியல், ஓகேங்களா, ஆன்டி ஃபங்கல், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்ல மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கவ் யூரின், கவ் மூத்திரத்தை நம்ம குடிக்கிறதுனால நமக்குள்ள கட் டிசீசஸ், அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஎஸ். எப்போ பார்த்தாலும் குடல் ஒரு மாதிரியாக சென்சிட்டிவாக இருக்கும். எது சாப்பிட்டாலும் வயிறு லூஸ் மோஷன் போகும், மோஷன் வந்துடுற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவ் யூரின் குடிக்கிறதுனால குணமாகும் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன கதையும் சொல்லியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இடத்துல ஒரு சன்னியாசி இருந்தார். அந்த சன்னியாசிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்கள உடம்பு சரியில்லாமல் போனதுனால பயங்கர ஃபீவர், ஓகேங்களா, உடல் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. அப்போ டாக்டரை பார்க்குறதுக்காக, மருத்துவரை பார்க்குறதுக்காக போகிறப்போ அது செய்யாமல் பக்கத்தில் உள்ள மாட்டு கொட்டகை, மாட்டு தொழுவத்திற்கு சென்று பசுவினுடைய யூரினை பிடிச்சி குடித்ததுனால அந்த ஃபீவர் இம்மீடியட்டாக 15 நிமிடங்கள் குணமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்தியன் வெட்டரினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஐவிஆர்ஐ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுஸ் யூரின் 14 வகையான பாக்டீரியா, நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா இடம்பெற்றுள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். அது குடிப்பதற்கு உகந்ததல்ல, நமது ஆரோக்கியத்திற்கும் உகந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆல்ரெடி சயின்டிஃபிக்கலி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. ஹவவர் இன் ஜென்ரல் ஒரு காமன் சென்ஸ் நம்ம பார்க்குறப்போங்க, யூரின்னா என்னங்க, அது எந்த யூரினாக இருக்கட்டும், கவ் யூரினாக இருக்கட்டும், ஹியூமன் யூரினாக இருக்கட்டும், நோ மேட்டர் வாட் இட் இஸ், நோ மேட்டர் விச் ஆர்கானிசம்ஸ் எக்ஸ்கிரீட்ஸ் தட் யூரின். யூரின் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்கிரிமெண்ட், எக்ஸ்கிரீட்டா. உடலில் உள்ள கழிவுகள் நம் சிறுநீரகத்தால் சுத்தம் செய்யப்பட்டு அந்த கழிவுகளை தாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த தண்ணீர், அது எது வழியாக வருதுங்க, கிட்னிலேருந்து தண்ணி, நம்ம குடித்த தண்ணி, உணவு எல்லாத்தையும் சக்கை மாதிரி அதை இது பண்ணிவிட்டு அந்த தண்ணியை, அசுத்தமான தண்ணியை எடுத்துகிட்டு யுரேட்டர், சிறுநீரக பாதை இருக்கு இல்லைங்களா, கிட்னி 2 பீன் மாதிரி இருக்கும், அதுலேருந்து யுரேட்டர் 2 அது சிறுநீரக வாயில் முடியுது. அந்த யுரேட்டர் வழியாக அந்த பாதைகள்லாம் தாண்டி சிறுநீர் பாதையில், அந்த சிறுநீர் துவாரம் வழியாக சிறுநீர் வருகிறது. இது எவ்வளவு பாக்டீரியாக்கள், நான் சொல்கிறப்பவே உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு பாக்டீரியாக்கள், எவ்வளவு வைரல். இந்த நியூஸ் வைரல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யூரினில் தான் அவ்வளோ வைரஸ் இருக்குது, அவ்வளோ பாக்டீரியா. அஃப்கோர்ஸ் பாக்டீரியா, வைரஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் ஹியூமன் யூரினை குடித்தாலே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி டாபிக் ஓடிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், ஏங்க, நல்ல விஷயங்கள், ஆர்கானிக் விஷயங்கள், நல்ல பசுமையான காய்கறிகள், நல்ல சத்தான உணவுகள் 1008 இருக்குங்க. அதை விட்டுவிட்டு கழிவாக உடம்பு, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு உடம்புலேருந்து வர கழிவை எங்கே நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஹெல்த்தை பலப்படுத்தணும்? ஒரு பேசிக் திங்ஸ். இதில் என்ன ஒரு டாபிக்னா, இதை சொன்னது இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் எஸ்டீம்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர். அவர் தனிப்பட்ட முறையில் அதை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட ப்ரிவிலேஜ். நம்ம பிடித்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அட்ஹியர் பண்ணலாம். We don't want to, we don't want anyone to say anything, any criticism, any comment, not acceptable. ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உரிமை. ஆனால் இது என்னன்னா, ஒரு பப்ளிக்கில்
ஒரு இண்டிஜினஸ் கவ் பிரீடு சம்மந்தமாக நாட்டு பசுக்களினுடைய அந்த எப்படி விருத்தி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங் விவசாயம் வந்து பசுமையான விவசாயம் சம்மந்தமாக உள்ள ஒரு கூட்டத்தில் இந்த விஷயத்தை அவர் சொன்னதுனால மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இது வந்து அரசியல் பொலிட்டிசைஸ் வேறு ஆகிட்டுருக்கு. டிஎம்கே உறுப்பினர் ஒருத்தர் ஹீ இஸ் லேஷிங் மிஸ்டர் காமகோட்டி அவுட். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இவர் அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க, தலைவர் பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கிட்ட, இட் இஸ் ஹிஸ் ஓன் ப்ரிவிலேஜ் டு ஃபாலோ ஹிஸ் ஓன் ரிலிஜன். அதை வந்து நம்ம யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அது கரெக்டு தான். அது என்னென்னா நமக்கு வீட்டுக்குள்ளார நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ யாருமே கேட்க முடியாது. நம்ம ஓன் பிலீஃப், நம்ம ஓன் ரிலிஜன். ஹூ கேன் கொஷின் வாட் வி ஃபாலோ? அப்சல்யூட்லி நோபடி கேன் கொஷின். பட் என்னென்னா மிகப்பெரிய சபையில் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு அவதானிக்கின்ற, எல்லாரும் உற்று நோக்குகின்ற, மானிட்டர் பண்ணி அந்த மெசேஜை எடுத்துக்கொள்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய சபையில் ஒரு மேடையில் இதை பேசுனது மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்கியிருக்கு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்குமே சயின்டிஃபிக்கலி அன்ப்ரூவன்டு விஷயத்தை வந்து நம்ம ப்ரூவண்டாக சொல்கிறதுல வந்து அது தவறு தான் இல்லைங்களா? IVRI இந்தியன் வெட்டரினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்துங்க இந்தியாவில் அக்ரெடிட்டட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இல்லைங்களா? மிஸ்டர் காமகோட்டி வந்து இஸ் நாட் ஸ்பெஷலைஸ்ட் இன் எனி மெடிசின் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, பயோமெடிசின்ஸ், மைக்ரோபயாலஜி, எனி லைஃப் சயின்ஸில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஹீ ஸ்பெஷலைஸ்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI. அவர் வந்து மோர் இன்டூ ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங், அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான மிகப்பெரிய ஒரு நாலேஜ் உள்ளவர். பட் வாட் எவர் ஹி டெல்ஸ் இஸ் சம்திங் நாட் பெர்டைனிங் டு ஹிஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இப்படி சொன்னதை தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பாக இல்லைங்களா? அதுதான் இவ்வளவு கல்லோலப்படுறதுக்கு இவ்வளோ ஒரு நியூஸ். இப்போ அதாவது நியூஸ் சேனல்ஸ்லாம் அது மிகப்பெரிய சென்சேஷன் ஆகிடுச்சு. அவங்கவுங்க மைக்கை தூக்கிட்டு ஓடுறாங்க. இவர் வந்து கௌமூத்ராவை எப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு. எதுக்கு இவ்வளோ தேவையில்லாத ஒரு தள்ளுமுள்ளுகள்? ஆக்சுவலாக சொன்ன விஷயம் நல்ல விஷயமா இருந்தால் எல்லாருமே கேட்டுக்கிறதுக்கு ரெடி தான். ஆக்சுவலாக அவர் சபையில் இந்த மாதிரி சொல்லிட்டதுனால தான், தனிப்பட்ட முறையில் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா அவரை யாருமே கேட்கவும் முடியாது. அவரை மட்டும் இல்லை, தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க பிலீஃபை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கவுங்க அதை யாருமே கேட்கறதுக்கு உரிமைகள் கிடையாது. சபையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பனாக பப்ளிக்காக சொன்னதுனால தான் இவ்வளவு இஷ்யூஸும் பிரச்சனைகளும் இல்லைங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.